ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து க்ரீன் சிக்கன் மசாலா. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். வெல்கம் டு மை சேனல். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதுக்கிக்கலாங்க. தென் கழுவி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஹோம்மேட் தாங்க, குண்டூர் மிளகா வாங்கி நெரிச்சது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம அது சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது தண்ணி சேர்த்துக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம், மிளகு, லவங்காய், ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக தனியா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இந்த க்ரீன் மசாலாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மசாலாவை சிக்கனில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடலாம். இது சிம்பிளான டிஷ் தாங்க. பேச்சுலர்ஸ் கூட ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.